குட்டி பையனுக்கு 8 வயசு ஆயிடுச்சுங்க. நம்பவே முடியல. இப்போ தான் பொறந்த மாரி இருக்கான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பொறந்த உடனே டாக்டர் கொண்டு வந்து என் கன்னத்து பக்கத்தில வச்சுட்டு, "அம்மா உனக்கு பையன் பொறந்திருக்காம்மா" அப்படின்னு சொன்ன அந்த செகண்ட் என்னால மறக்கவே முடியாதுங்க. ஆனா பசங்க வந்துட்டு நாளும் ரொம்ப ஃபாஸ்ட்டா போகுது. பசங்களும் வளர்ந்து நிற்கிறாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, என் ஷோல்டர் பக்கம் வளர்ந்து நிற்கிறான். பட் எவ்வளோ வருஷம் ஆனா என்னங்க, நம்மளுக்கு குழந்தை தான். ஸ்பெஷலான ஒரு டே தான் அந்த பர்த்டே அப்படிங்கிறது. ஒன்றும் பெருசா ஆடம்பரமா பண்ணலனாலும் சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன் தாங்க. இந்த டைமும் விவியனுக்கு ஸ்கூல், எங்களுக்கும் ஆஃபீஸ் டே. அதனால கேக்லாம் ஒன்றும் பெருசா வாங்கல. கேசரி பண்ணி கேசரியே கேக்கா மாற்றி கட் பண்ணோன்னே அதுலேயே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதுலேயும் அவங்க அப்பா ஹாப்பி பர்த்டே பாடினோடனே இன்னும் ரொம்ப ஹாப்பி. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள், பர்த்டே பாயோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பர்த்டே பாய் வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு டின்னர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டு வீடு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு, அங்கேயும் வந்துட்டு இன்னொரு கேக் வாங்காமல் ஒரு ஸ்வீட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதே கேக்காக மாற்றி அதை கட் பண்ண வச்சு ஃபைனலி ஒரு பர்த்டேவை நிறைவாக முடிச்சாச்சு.